Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. Any summer holidays kannu? Call GT Holidays ku pannu. South India's #1 travel brand. Beauty 90. இதயம் இதையே விரும்பும் பியூட்டி என் 90. மலை, காடு, ஆறு, நதியோரம் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே மிக சக்தி வாய்ந்த கோவில். நான் அடிக்கடிக்கு சொல்லுவோம், கொல்லூர் மூகாம்பிகை, சமயபுரம் மாரியம்மன், திருச்செந்தூர் முருகன். இதெல்லாம் ஏன் ஃபேமஸ்னால் இயற்கையோடு ஒன்றி இருக்கக்கூடிய கோவில். நிச்சயமாக நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க, இந்த வீடியோ டாக்குமெண்ட்ரியாக இருக்கும். கர்ப்பப்பையில் பிரச்சனை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், குழந்தை டெஸ்ட் பேபி வைக்கிறீங்க, சக்ஸஸ் ஆகலை, இவர்கள் அனைவருமே இந்த இடத்தில் காதல் தோல்வி அடைந்தவர்கள், அந்த பெண்ணை மறக்க முடியாமல் வெளியே வராத இருக்கிறவங்கலாம் இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை பார்ருங்கள். அதன் பிறகு இந்த வீடியோ கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களே பதிவிடுவீங்க. ஏன்னா இந்த இடத்தில் வடக்கில் டவ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முச்சந்தியில் நடு ரோட்டில் கல்வெட்டிலே படிச்சுட்டோம், இந்த உண்மையை படிக்கலை. இல்லை இல்லை இல்லவே இல்லை என்பது உண்மை, உனது ஆத்மான்னு எழுதியிருக்கார் ஆதிசங்கரர். இந்த இங்கிலீஷ் படித்தவங்க ஃபிலாசபின்ட்டாங்க, தமிழில் படித்தவங்க வேதாந்தம்ட்டாங்க. என்ன மாதிரி தமிழ் தெரியாமல் இங்கிலீஷில் பேசி சோம்பேறி அறிவானேன்னு அவர் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த சாந்தானந்த சுவாமிகளுடைய குருநாதர் சேந்தமங்கலத்தில் இருக்கார். நம்ம கரூரிலிருந்து நாமக்கல் போகிற ரோட்டில் வாங்க, இந்த சேந்தமங்கலத்தில் இருக்கக்கூடிய சாந்தானந்த சுவாமிகளுடைய குருநாதரை பார்ப்போம். சாந்தானந்த சுவாமிகளுடைய குருநாதர் இவர் தான். இவர் பேர் தூதசாமின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம நாமக்கல் போகிற வழியில் சேந்தமங்கலம் அப்படின்னு ஒரு ஊரில் இருக்கார். தூத சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு அனைவருமே ஒரு முறை நிச்சயமாக போகணும். இந்த கலியுகத்தில் சித்தர்களுடையும் ஜீவசமாதி ஆன மகான்களுடைய ஆட்சிகளும் தான் நடக்குது. கர்மவினை போனோன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த மாதிரி சித்தர்கள், மகான்கள், ஜீவசமாதி இடத்தை நிச்சயமாக தரிசனம் செய்ய வேண்டும். தூத சுவாமியோடைய குருநாதர் ஜட்ஜி சுவாமிகள், அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். தூத சுவாமியோடைய குருநாதர் ஜட்ஜ் சுவாமிகள். இந்த ஜட்ஜி சுவாமியோடைய சிஷ்யர் தான் தூத சுவாமி, தூத சுவாமியோடைய சிஷ்யர் தான் சாந்தானந்த சுவாமிகள். ஸோ இவர் தான் பரமகுரு, இவர் தான் முதன்மையான குரு. இவர் ஒரு வழக்கிலே பொய் வழக்கு கூறியதால் அந்த இடத்திலே ஏற்பட்ட ஒரு பொய்க்காக உண்மைத்தன்மையை உணர்த்தியதால் இவருக்கு ஜட்ஜி சுவாமிகள் என்று பெயர் வந்தது. இவருடைய ஆசிரமங்கள் புதுக்கோட்டையில் இருக்குது. நிச்சயமாக ஜட்ஜி சுவாமியோடைய ஆசிரமத்தை நிச்சயமாக நீங்கள் ஒருவரை நீங்களும் தரிசனம் செய்ய வேண்டும். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அபரீத சக்தி நிச்சயமாக வியாசரை பாருங்கள். எங்கேயுமே நீங்கள் இந்த மாதிரி வியாசரை பார்த்துருக்கவே முடியாது. வியாசருக்கு ஒரு பேரே ஞானவான் அப்படின்னு ஒரு பேர் உண்டு வியாசருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலையும் ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. அம்பாளுக்கும் முருகனுக்கும் ஒரே நேர்கோட்டில் ஆரத்தி எடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். அம்பாளுக்கு கீழே ஒரு மகானுடைய ஜீவ சமாதி. முருகரை சுற்றி இருக்கக்கூடிய நவகிரகங்கள், ஒவ்வொருவரும் தன் மனைவியுடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மலை, அதாவது மலை, காடு, ஆறு, நதியோரம் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே மிக சக்தி வாய்ந்த கோவில். நான் அடிக்கடிக்கு சொல்லுவோம், கொல்லூர் மூகாம்பிகை, சமயபுரம் மாரியம்மன், திருச்செந்தூர் முருகன். இதெல்லாம் ஏன் ஃபேமஸ்னால் இயற்கையோடு ஒன்றி இருக்கக்கூடிய கோவில். நிலம், நீர், காற்று, நெருப்பு பக்கத்தில் எந்த ஒரு ஆலயம் இருக்கிறதோ அந்த ஆலயம் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை அடையும் என்பதில் எந்த விதம் நம்ம மாற்று கருத்தும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய வசனத்தை எல்லாத்தையும் பாருங்கள். இரண்டு வரிகளாக இருந்தாலும் ஒரு ஞானவான் எழுதிய வசனம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அமைப்பு என்னென்னா, இங்கே முருகருக்கு நேராக தாயார் இருப்பாங்க. ஸோ முருகரை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசும்போது சொல்லியிருப்பேன். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் தாயின் வளர்ப்பில் இல்லாமல் கார்த்திகை பெண்கள் கிட்ட வளர்ந்ததனால்தான்
அந்த இடத்துல கேது உச்சமாவது விருச்சகத்தில்னு சொல்லியிருப்பேன். இந்த முருகன் நேரடியாக தாயாருடைய பார்வையில் இருக்கக்கூடிய முருகன். அதனால் நிச்சயமாக இந்த முருகரை வழிபடும் பொழுது மீளா துயரம், அதாவது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் என்பது காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசி. அந்த இடத்துல கேது உச்சம். அனைத்தையும் இருந்து ஞான துறவரத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் இருக்குது, கடனில் மாட்டிக்கிட்டீங்க, இல்லை நோயில் மாட்டிக்கிட்டீங்க, கோர்ட்டு கேஸில் மாட்டிக்கிட்டீங்க, மீளா துயரில் இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் இந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்து, நேரடியாக அம்மா பார்வையில் இருக்கக்கூடிய முருகன், இவரை தரிசனம் செய்து சென்று பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும். உருவாக்கின சாந்தான சுவாமிகள் அம்பாள் பாதத்தில் உட்காந்துருக்கார். அதான் அதிஷ்டானம்னு இந்த இடத்துக்கு பேர். அதிஷ்டானம் என்றால் அடக்கமான இடம்னு பேர். மக்களுடைய இஷ்டத்தெல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடிய இடம்னு பேர். அதிர்ஷ்டம் இருந்தால் தான் இதில் வர முடியும்னு பேர். மூல நட்சத்திரம் அம்பாளை பார்த்தா சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும்னு ஜோசியில் சொல்றேன். நட்சத்திரம் சேடம், திதி சதுர்த்தி, சங்கடக திருதியே தான் திதி. ஆனால் இன்னைக்கு சங்கடக சதுர்த்தி ராத்திரி 9 மணி இருக்கிறதுனால இந்நாள் நன்னாள் பொன்னாள். சாந்தா சுவாமிக்கு உட்காந்துருக்கார். நாகர் இருக்கா அதுக்கு அடியில். சாந்தத்தை தாயார் கொடுக்குறார், ஆனந்தத்தை முருகன் கொடுக்குறார். சாந்தா ரெண்டையும் பிரதிஷ்டை பண்ணதுனால 2002 அங்கே உட்காந்துனால அதிஷ்டானம்னு பேர். ஓம் ஹ்ரீம் நமசிவாய சொல்லுங்க. ஓம் ஹ்ரீம் நம சிவாய. ராத்திரி படுத்துன்னு சொல்லணும். பக்கத்தில் படுத்து இடைஞ்சல்லாமல் டிவி செல்ஃபோன் பார்க்குற குழந்தைல கோச்சிக்காமல் உதவசங்காமல் சொல்லணும். கண்டிப்பாக பெட்ரூமில் முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுக்கணும். நம்ம முகத்தை நம்மளே பார்த்துக்கணும். இப்போ மூஞ்சில் முழிச்சே பாருன்னு சண்டை போடக்கூடாது. நம்ம நாட்டுக்கு பேர் சுதந்திர நாடுன்னு பேர் வச்சு ஃப்ரீடம்னு இங்கிலீஷில் படித்து பற்றற்றானை பற்றுகன்னு எழுதி அதில் 6 பற்றுன்னு 6 பெருகி ரிலீஃப் டேன்ட்டாங்க. இன்னைக்கு உலகத்தில் ரிலீஃபாக இருக்கா. எந்த பற்றும் இல்லாமல் எந்த பருடும் இல்லாமல் உனக்குள்ளே இருக்குது சம்பத்து. அப்பா அம்மா என்ன பேர் வச்சாங்களோ அந்த பகவான் நமக்குள்ளே ஃப்ரீயாக இருக்கா. நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பிரார்த்தனைன்னு பேர், சுதந்திரம்னு பேர். இத்தனை தெய்வம் இங்கே தேவையான்னு கேட்டு வேலேன்னு ஆதிசங்கரன் இங்கே வச்சுருக்கார். அவர் பரமேஸ்வரனுடைய அவதாரம். எத்தனை தெய்வத்தை கும்பிடுறதுன்னு பயங்களாக கேட்டுருவாங்களேன்னு லிஸ்ட் எழுதினார். மக்கள் வழிபட உலகத்தில் 33 கோடி தெய்வங்கள் கண்டுபிடிச்சார். ஷார்ட்ஹேண்ட் படித்தார். பொய்ப்பொருளே மெய்ப்பொருள்னு எழுதினார். சமஸ்கிருதத்தில் பிரம்மைவ சத்தியம்னு எழுதினார். உண்மையாக ஒன்றும் இல்லாமல் ஒன்று இருக்குன்னு எழுதினார். விரிவுரைப்படுத்தி எழுதினவர் ஆதிசங்கர். இன்றைக்கி தமிழ்நாட்டில் முச்சந்தியில் நடு ரோட்டில் கல்வெட்டிலே படிச்சுட்டோம். இன்னும் உண்மையை படிக்கலை. இல்லை இல்லை இல்லவே இல்லை என்பது உண்மை, உனது ஆத்மான்னு எழுதியிருக்கார் ஆதிசங்கரர். இதை இங்கிலீஷ் படித்தவங்க ஃபிலாசபின்ட்டாங்க, தமிழில் படித்தவங்க வேதாந்தம்ட்டாங்க. என்ன மாதிரி தமிழ் தெரியாமல் இங்கிலீஷ் பேசி சோம்பேறி அறிவானேன்னு அவர் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கார். நம்ம எல்லாரும் சூரியனை கும்பிடணும், பராசக்தியை கும்பிடணும்,
பெருமாளை கும்பிடணும், பிள்ளையாரை கும்பிடணும், ஈஸ்வரனை கும்பிடணும், முருகனை கும்பிடணும். இதுக்கு பேர் சௌரம், சாக்தம், வைணவம், காணபத்தியம், சைவம், கௌமாரன்னு பேர். காலம்பரை எழுப்புறதுக்கு சூரியன், சாப்பாடு போடுறதுக்கு அம்மா, ஃபைனான்ஸ் கொடுக்குற வெங்கட்ராமன், பணத்தை பட்டுடா பண்ணுறதுக்காக விநாயகர், இவ்வளோ பண்ணால் நிறைகுடம்னு பேர். நிறைகுடம் எப்படி இருக்கும்? ததும்பாமல், ஆடாமல், ஓடாமல், குதிக்காமல், கூத்தாடாமல், ஸ்டில்லாக வெயிட்டாக வச்ச இடத்துல அப்படியே பூர்ணமாக நிறைஞ்சி எப்படி இருக்கும்? சிவசிவான் எப்படி இருக்கும்? ஆமாம், இந்த காலத்தில் சிவசிவான் சம்பத்து இருக்கார் தெரிஞ்சால் டேக்ஸ் போட்டு தீட்டுவானேன்னு மார்ச்னார். ஜனவரி, பிப்ரவரி, அப்புறம் வரிங்கிற மாதம் கிடையாது. ஏப்ரல் 1க்குள்ளே நம்மளை ஃபூல் பண்ணால் பார்த்து ஆடிட் பண்ணுறதுக்கு முருகனை வழிபடணும்னு சொல்லி தந்தவர் ஆதிசங்கரர், செஞ்சு வச்சு சாந்தான சுவாமிகள். அதை சொல்கிறதுக்கு தான் என்னை வச்சுருக்கார். ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய படிச்சிருக்கார், நான் படிக்கலை, சொல்கிறத சொல்கிறேன். ஜோதிட சாஸ்திரத்தில் தோஷம் இல்லாத ஜாதகமே கிடையாதுன்னு ஹெட்டிங் எழுதியிருக்காங்க. ஒரே தோஷம் இருக்குன்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. பெரிய தோஷம்னு பயன்படுத்திட்டாங்க. பிறவி எடுத்தது தான் தோஷம். எதுக்கு எடுத்தோம்? ஒன்றை தெரிஞ்சுக்கணும். முருகனை யாரு சரணாகதி பண்றானோ அவன் தான் பிறவி பயனான்னு எழுதி வச்சாங்க, பாடி வச்சாங்க. எழுதி வச்சா எடுபடலை, பாடினா தூங்கிடுறீங்க. அதுக்காக சாந்தான சுவாமி அவதாரமாய் தொட்டு காமிக்காத வித்து சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்றதுனால முருகனை சுற்றி உலகத்துலேயும் இங்கே தான் மனைவியோட வாகனத்தான் நவக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணிருக்கார். அதில் சூரியன் இருக்கார். நாள் என்ன செய்யும், வினைதான் என் செய்யும், நாடி வந்த இந்த கோள் என்ன செய்யும், கொடுங்கூற்று என்ன செய்யும், குமரேசர் தாழ்படிந்தா போருன்னு பாட்டை நிறுத்தாம சிலங்கையிலேருந்து கீழவரில் வர்ணிச்சு முருகனே 27 நட்சத்திரம், முருகனுடைய கைகளே 12 ராசி, முன் வந்து நிற்பன், பிறவி பயனை அடையலான்னு பாடி வச்சிருக்காங்க. அதுக்காக இங்கே பிரதிஷ்டை பண்ண சௌரமதம் சூரியன். பிள்ளையார், முருகன், ஐயப்பன்கிற 3 குழந்தைக்கு நேர் தாயார் உலகத்துலேயும் இங்கே தான் இருக்கா. பஞ்சலோ விக்கிரகமாக 18 கையுடைய துர்க்கை உலகத்துலேயும் இங்கே தான் இருக்கா. சாந்தான சுவாமி பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கார். பிரதிஷ்டை பண்ணும் போதே அவர் உட்காரத்துக்கு அவர் அம்பாளுக்கு பின்னாடி தொட்டி கட்டி வச்சுட்டார். இங்கே 7 to 12, 4 to 8 திறந்துருப்போம். அன்றாட நிகழ்ச்சி சொல்கிறேன் கேட்டுங்கோ. 6 மணிக்கு யாகசாலைக்கு வருவோம். 6 to 7 கணபதி ஹோமம் இங்கே நடக்கும். 7 மணிக்கு சன்னை திறப்பாங்க. சன்னை திறந்த உடனே கோ பூஜை. 7:30 மணிக்கு கோ பூஜை ஆகும். 7:30 to 8:30 கலசங்கள் வச்சு பூஜை பண்ணி மகன்யாச ருத்ர ஜபம்னு பேர். அது முடிஞ்சு அந்த கலச தீர்த்தம் தான் அபிஷேகம். முருகனுக்கு அபிஷேகம், சுவாமி அம்பாள் பார்த்துல அந்த சுவாமி அதிஷ்டானத்துக்கு அபிஷேகம். சுவாமி எனக்கு ட்ரைனிங் கொடுத்தார். தொட்டி கட்டி வச்சுட்டேன், அதிஷ்டானம் எப்படி பண்ணணும் எனக்கு தெரியணுமே. 1990 இங்கே இருந்த சேடாத்திரிங்கிறதுக்கு சுவாமி சிவானந்த சரஸ்வதின்னு பேர் வச்சு அதிஷ்டானம் கட்டி இப்படி பண்ணும் வச்சுருக்கார். மேற்க பார்த்து சிவலிங்கம், அது ஆவடை வந்து தெற்க பார்த்து வைக்கக்கூடாது, வடக்க பார்த்து வைக்க மகாலிங்கன்னு பேர். அதே மாதிரி தான் சுவாமிக்கு வச்சுருக்கோம். 90 பிரதிஷ்டை பண்ணார் சிவானந்த சரஸ்வதி அதிஷ்டான மூளை மணிக்கூண்டு பக்கத்தில் இருக்கு. இந்த ஆஞ்சநேயருக்கு நேர விநாயகர் உலகத்துலேயும் இங்கே தான் இருக்கார். இந்த பிள்ளையாருக்கு பேர் பஞ்சமுக ஹேரம்ப கணபதினு பேர். ஹேரம்ப என்றால் உடனே காரியத்தை முடிச்சு கொடுக்குற கணபதினு பேர். அதனால் அவருக்கு மாத்திரம் சிம்ம வாகனம், அதாவது எமர்ஜென்சி ஆக்ட்னு சொல்லுவாங்க. 75 இருந்தது தமிழ்நாட்டில். அதுக்காக சொல்ல அந்த வருஷத்தில் சாந்தான சுவாமிகள் பஞ்சமுக கணபதியை பிரதிஷ்டை பண்ணார். கானபத்தியத்துக்காக, சைவங்கிற ஈஸ்வரனை உருவ வழிபாட்டுக்காக பிரம்மா, விஷ்ணு, சிவன்கிற மும்மூர்த்தியான தத்தாத்திரேய பகவான் வச்சிருக்கார். 76 பிரதிஷ்டை பண்ணார். பிரதோஷ பூஜை பண்ணுறதுக்காக, அருவ வழிபாட்டுக்காக நர்மதாலேருந்து கொண்டு வந்த பானலிங்கம் வச்சு பூஜை பண்ணுறோம். அதுக்கு பேர் புவனேஸ்வரர்னு பேர். பக்கத்தில் புவனேஸ்வரி விக்கிரத்தை முருகன் செல்ல வச்சுருப்போம். பிரதோஷ தனிக்கு நடு மேடையில் வச்சு அபிஷேகம் பண்ணுவோம். உருவ வழிபாடு தத்தாத்திரேயர், அருவ வழிபாடு பானலிங்கம். ஈஸ்வருடைய திருவடி நம்மளாம் பார்க்குறதுக்காக ஐயப்பன் செல்ல நடராஜர் சுவாமி வச்சுருக்கார். கௌமாரத்துக்காக முருகன். ஹெல்த்து வெல்த்து வேணும். அக்கா தன்வந்திரியும் சொர்ணாகிருஷ்ண பைரவரும். தன்வந்திரிக்கு பேர் த்ரப்டின் பிஸ்கெட்டு, கோல்டு பிஸ்கெட்டாக தங்கத்தை தங்க வைக்கிறவர் சொர்ணாகிருஷ்ண பைரவர். இது சங்கடம் இல்லாமல் கிடைக்கும். பக்தி நேயர்கள் அனைவரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கந்தகுரு கவசத்தை ஏற்றிய சாந்தானந்த சுவாமிகள் கூடவே பயணித்தவர் தான் நம்ம கணபதிராமன் ஐயா அவர்கள். அந்த கந்தகுரு கவசத்தை ஏற்றி மக்களுக்கு ஞானத்தை உபதேசம் செய்த அந்த மகான் அவர் தான் அந்த அஷ்டதசாபுஜ மகாலட்சுமி கீழே அதிஷ்டானமாக இருக்கார். அவர் கூடவே இவர் வாழ்ந்திருக்காங்க, அவர் கூடவே பயணிச்சிருக்காரு. அவர் தான் இப்போ நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் சொன்னார். அது மட்டும் இவர் கூட இவர் மாதிரியே அவர் கூட பயணித்தவர் இன்னொருத்தர் மலையப்ப சாஸ்திரிகள், ரொம்ப என்னுடைய சென்னையில் இருக்கார், என்னுடைய ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர் அவர். இந்த மாதிரியான ஆன்மீக தொடர்புகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக நம்ம ஒரு இறைவனுக்கு மேலும் ஒரு நன்றியை சொல்ல வேண்டும்.
வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த உடையாம்பட்டியில் இருக்கக்கூடிய ஸ்கந்தாசிரமத்துக்கு வந்து இந்த முருகனையும் இந்த துர்க்கையையும் பார்த்து சென்றீர்களென்றால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னால் இந்த இடத்திலிருந்து முருகன் கிழக்க பார்த்துருக்காரு. கிழக்க பார்த்துருக்கிறதுல என்ன ஒரு விஷயம்னா, கிழக்கில் மலை இருக்குது. ஒரு வீட்டில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, கிழக்கு பக்கம் படிக்கட்டோ உயரமோ ஹைட்டோ வெயிட்டோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். வாஸ்து ரீதியாக நிச்சயமாக இந்த இடத்தில் வந்து ஒரு மனிதன் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த கோவிலில் இருந்துட்டு போனால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்பது தான் இந்த கோயிலுடைய அமைப்பு. அனைவருமே ஒரு முறை வந்து தரிசனம் செய்ய வேண்டும், முருகரை பார்க்க வேண்டும், அம்பாளை பார்க்க வேண்டும், கந்தகுரு கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும். இந்த இடத்துடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன். இந்த இடத்துடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னைத்தானே உணர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்தை உருவாக்கியவர் ஜீவசமாதி ஆயிருக்கார். அதை தான் நீங்கள் இங்கே ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். இன்றைக்கி கலியுகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எவ்வளோ செலவு பண்ணாலும் சரி என் பிரச்சனை தீராதா அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள்களை நான் நாளுக்கு நாள் பார்க்குறேன். நான் ஒரு ஜோதிட துறையிலும் வாஸ்து துறையிலும் இருப்பதனால் மக்கள் சார் எவ்வளோ நாளும் நான் செலவு பண்ண தயார், எனக்கு பிரச்சனை தீருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லை. காரணம் என்னென்னா, நிறைய பேர் இன்றைக்கி மாயையை நோக்கி பயணிக்கிறோம். அதாவது இறைவன் தன்னிடம் பேசுவதாக தானே கற்பனையில் என் நண்பர் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இறைவன் என்கிட்ட பேசுவார், இறைவன் என்கிட்ட சொல்லுவார், இறைவன் என்கிட்ட உத்தரவு கொடுப்பார், இறைவன் உத்தரவின் பேரில் நான் நல்லது செய்வேன். இல்லை, உண்மை நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல இங்கே கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையை என் நெருங்கிய நண்பர் ஒருவர் என்ன பண்ணார்னா, சொந்த பிஸ்னஸ் தொடங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இஷ்ட தெய்வம் கிட்ட போயிட்டு பூ போட்டு பார்த்துருக்கேன். அதாவது விபூதி குங்குமம் அடித்து போட்டு பார்ப்பாங்க, சில பேர் பூ போட்டுலாம் பார்ப்பாங்க இல்லையா. அதில் வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. இவர் வந்தார், பிஸ்னஸ் தொடங்கினார், ஒரு 3 கோடி லாஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஜாதகம் பார்க்க வர்றாரு. உங்களுக்கும் இந்த தொழிலுக்கும் சம்மந்தமே இல்லையே, நீங்கள் ஏன் தொடங்கினீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் இறைவன்கிட்ட சென்று இந்தமாரி உத்தரவு கேட்டு தான் தொடங்கினேன், இப்போ இந்தமாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த நேரம் சரியில்லாத காரணம், ஒருத்தருக்கு டைம் சரியில்லைன்னா அந்தமாரி காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே தப்பாக தான் நடக்கும். நீங்கள் இறைவன்கிட்டே போனாலும் இறைவன் என்ன பண்ணுவார், உங்களுக்கு தெரியும், உங்களுடைய நேரம் காலகட்ட சூழ்நிலை அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்று தெரியும். அப்போ அவராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது இறைவன் என்கிட்ட பேசுகிறாரு, இறைவன் கிட்டே சொன்னார், இறைவன் உத்தரவு கொடுத்தாரு, இறைவன் பேரில் தான் நான் ஒரு விஷயத்தை செய்தேன், இறைவன் கட்டளையின்படி தான் ஒரு விஷயத்தை செய்தேன்னு சொல்லி மாட்டிக்கிறவங்க ஏராளமானவர். நான் தினம் தினம் லைவாக ஜாதகம் பார்ப்பதனால் லைவாக இப்போது ஒன்றும் இல்லை, ஒருத்தர் நேராக போயிட்டே இருக்கார், சொந்த பிஸ்னஸ் செய்யலான்னு சொல்லி 2 பேர் பேசிகிட்டே போகிறாங்க. திடீர்னு ஒரு பஸ்ஸு கிராஷ் ஆகுது. நீ நினைத்தது நடக்கும்னு அந்த பஸ்ஸில் நல்ல வாழ்க வளமுடன் மேலே எழுதியிருக்கு, கீழே நீ நினைத்தது நடக்கும்னு எழுதியிருக்கு பஸ்ஸில். இவர் என்ன பண்ணுறாரு, அதை ஒரு நிமித்தமாக எடுத்துக்கிறாரு, உடனே பிஸ்னஸ் தொடங்குறாரு, பெரிய லெவலில் லாஸ் ஆகிடுறாரு. ஏன் பிஸ்னஸ் தொடங்குனீங்க, யாருக்கு எடுத்து தொடங்குனீங்க, நம்ம கிளைண்ட்டு கிட்ட கேட்கும்போது இறைவன் சொல்லி தான் நான் தொடங்கினேன். இறைவன் எப்படியே சொல்லுவார். அப்போ நான் இதுமாரி பேசிகிட்டே போகும்போது பஸ்ஸு கிராஸ் ஆகிடுச்சு. அதாவது நிமித்தம் சகுனம் பார்ப்பதில் மிக நுணுக்கம் வேண்டும். அதில் சில நுணுக்கங்கள், அதில் சில ரகசியங்கள்லாம் இருக்குது. இப்போ முதல் விஷயம், யாரெல்லாம் இறைவன்கிட்ட நான் பேசுகிறேன், இறைவன்கிட்ட என்கிட்ட தொடர்பில் இருக்கார், இறைவன் எனக்கு உத்தரவு போடுறாரு, இறைவன் எனக்கு கட்டளையிடுறாரு அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறாங்களோ, அவங்களுடைய வீட்டில் போய் பாருங்கள், கிழக்கில் ஜன்னல் இருக்காது. கிழக்கு சுவர் பக்கத்து வீட்டு சுவர் கூட ஒட்டி இருக்கும். ஒருத்தர் ரொம்ப வருஷம் கோவிலில் வேலை செய்கிறாருன்னா கிழக்கு சுவர் பக்கத்து சுவரில் ஒட்டி இருக்கும். அவர் கவர்மெண்ட் கோயிலில் ஒரு நாதஸ்வரம் வாசிக்கிறவரோ, ஒரு தவில் வாசிக்கிறவரோ, ஒரு விஓவோ, ஏதோ ஒரு போஸ்டிங்கில் கோவிலில் வந்து ஒர்க் பண்ணுவார், ஒரு ஐயராகவோ இருப்பார். இல்லை இறைவன் என்கிட்ட பேசுகிறாரு, இறைவன்கிட்ட நான் டெய்லி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய வீடுகளில் போய் பாருங்கள், கிழக்கு சுவர் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கும். இல்லை சார் என் வீட்டில் கிழக்கு ஓப்பனில் தான் இருக்குது, ஆனால் இறைவன் என்கிட்ட ஒருத்தர் பேசுகிறாருன்னு சொன்னால் அவருடைய பூர்வீக வீட்டில் கிழக்கு சுவர் மூடியிருக்கும். கிழக்கு சவர்களில் கீழே முழுவதும் சூரிய வெளிச்சம் வராமல் மூடியிருக்கிற ஒரு நபர் மட்டும்தான் கற்பனையில் அதிகமாக திங்க் பண்ணுவார். இறைவனை நாடுவதாக, இறைவன் தன்னிடம் வந்து சேருவதாக. அவர்களுடைய நீங்கள் ஒன்றும் பாருங்கள், இறைவனை நோக்கி ரொம்ப க்ளோஸில் யாரெல்லாம் இருக்கிற மாதிரி கற்பனையில் இருக்காங்களோ அவங்களாம் பொருளாதாரத்தில் மிக வீழ்ச்சியில் இருப்பாங்க. சாதாரணமாக கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றவங்க, ஒர்க்கு பார்க்குறவங்க, பிஸ்னஸ் பார்க்குறவங்க ரொம்ப நல்ல ஒரு வெல் செட்டில்டாக இருப்பாங்க. இறைவனை அதிகமாக திங்க் பண்ணுறவங்க, அதிகமாக யோசிக்கிறவங்க, இறைவன்கிட்ட ரொம்ப நெருங்கி இருக்கிற மாதிரி தன்னைத்தானே கற்பனையில் நினைத்து கொள்பவர்கள் பொருளாதாரத்தில் மிக சரிவு நிலையில் இருக்க காரணம்
அவர்கள் வீடு முழுவதும் கிழக்கு சுவர் பாதிக்கப்பட்ட வீடாக இருக்கிறது. அதனால் வாஸ்து ரீதியாக ஒரு சில விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த கந்தாசிரமத்தில் உடையாம்பட்டி சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய ஸ்கந்தகிரி ஆலயம் என்ன சொல்லிக்கிறது என்றால், நீ இறைவன் உன்னிடம் பேசுவார் என்பதெல்லாம் விட்டுவிடு. முதல்ல நீ யார் என்று தெரிந்து கொண்டால் நீயே இறைவன் ஆகிவிடலாம் என்பதை தான் இந்த இடம் உணர்த்துகிறது. அனைவருக்குமே இறை தொடர்பு வேண்டும் என்ற ஆசை இருக்கும். இறைவனுடைய அனுகிரகம் வேண்டும், இறைவனுடைய அருள் கிருபாகடாட்சகம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் அனைவருமே தயவு செய்து ஒரு முறையாவது இந்த ஸ்கந்தாசிரம் முருகனிடம் வந்து யாரை பற்றியும் புறம் பேசாமல் அமைதியாக ஒரு 2 மணி நேரம் உட்காந்து ஸ்கந்தகுரு கவசம் படிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் முதல்ல நீங்கள் யாருன்னு உணருங்க. நீங்கள் யாருன்னு உணர்ந்துட்டிங்கன்னா நீங்களே இறைவனாகுவதற்குண்டான தகுதி உடையவர்கள் என்பதை இந்த இடம் உங்களுக்கு குறிப்பிடுகிறது. அதுதான் இந்த இடத்தோடைய மிகப்பெரிய மகத்துவம். அதை விட்டு இறைவன் என்கிட்ட சொன்னார், உத்தரவு போட்டார், செய்தார், இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை. இது உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு விதமான ஒரு மன நோயும் கூட சொல்லலாம். ஒரு படகு இருக்குது, படகுல ஏறி உட்காந்தா நீங்கள் ஒரு ஆற்றை கடக்கலாம், நதியை கடக்கலாம். படகுல ஏறி உட்காந்த மாரி மனசில் ஒரு கற்பனையை பண்ணிக்கிட்டு எகிரி ஒரு குளத்துலேயே ஆற்றுலேயே குதிச்சா உள்ளே போயிடும், செத்து போயிடும். அப்போது இறைவன் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி, இறைவன் உத்தரவு கொடுத்தா மாதிரி, இறைவன்கிட்ட இருக்கிற மாதிரி நீங்களே கற்பனை பண்ணி மாயையில் போய் சிக்கிக்காதீங்க. இறைவனாகவே நீங்கள் ஆகிடுங்க, இறைவன் கூடவே ஒன்றி போயிடுங்க. அதுக்கு முதல்ல புறம் பேசாதீங்க, மேக்சிமம் நான்வெஜ்ஜு சாப்பிடாதீங்க, உயிர்களை வதம் செய்யாதீங்க, அதிகமாக எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் பொருளை வந்து மேக்சிமம் நைட் டைமில் யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஆலயத்துக்கு வாங்க, முருகனை வழிபடுங்க. முருகனை வழிபட்டவர்கள் அனைவருமே ஜீவசமாதிகள், அனைவருமே முக்தி பேர் அடைந்தவர்கள் தான். முருகன் தான் அஷ்டமா சித்திகளை வழங்கக்கூடியவர். நிச்சயமாக அனைவருமே இந்த இடத்தில் வந்து கல்வி தடைக்கும் கோர்ட்டு கேஸுக்கும் இந்த இடம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நாள்பட்ட தீராத கடனுக்கு இந்த இடம், ஏனென்றால் இந்த இடம் மேற்கில் மலை, கிழக்கிலையும் மலை, வடக்கில் டவுனு. நிச்சயமாக நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க, இந்த வீடியோ டாக்குமெண்ட்ரியாக இருக்கும். கர்ப்பப்பையில் பிரச்சனை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், குழந்தை வந்து டெஸ்ட் பேபி வைக்கிறீங்க, சக்ஸஸ் ஆகலை, இவர்கள் அனைவருமே இந்த இடத்தில் காதல் தோல்வி அடைந்தவர்கள், அந்த பெண்ணை மறக்க முடியாமல் வெளியே வராத இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை வந்து பாருங்கள். அதன் பிறகு இந்த வீடியோ கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்களே பதிவிடுவீங்க. ஏன்னா இந்த இடத்தில் வடக்கில் டவுன். அதனால் நிச்சயமாக இந்த ஆலயத்துக்கு நீங்கள் அனைவருமே, இந்த கோயிலுடைய வாஸ்து அமைப்பு காதல் தோல்வி காப்பாற்றிவிடும், அந்த பெண்ணை மறந்து வெளியே வர ஒரு வழியை கொடுத்துவிடும், கர்ப்பப்பை பிரச்சனையை முழுமையாக நீக்கிவிடும், நாள்பட்ட கடனை தீர்த்துவிடும், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மாபெரும் வெற்றி சாதனை புரிவதற்குண்டான வழியை வகுத்து கொடுக்கும். அதனால் யாரெல்லாம் இறைவனை நான் அதிகமாக வணங்குகிறேன், அதிகமாக இறைவனை நினைத்து தியானம் செய்கிறேன், ஆனால் எனக்கு வேலை கிடைக்கவில்லை, பொருளாதாரத்தில் பிரச்சனையோ, நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் வீட்டில் கிழக்கில் ஜன்னல் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால் இந்த இடத்துக்கு வந்து இறைவனை நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது, கந்தகுரு கவசத்தை படிக்கும் பொழுது, ஒரு செவ்வாய்க்கிழமையோ, ஒரு வேலைக்கிழமையோ, ஒரு சனிக்கிழமையோ இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்கள் கந்தகுரு கவசத்தை படிச்சுட்டு போங்க. போகிற வழியிலே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், நீங்கள் நினச்சி வந்த காரியம் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான கோவிலை நான் சில அற்புதங்களை உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. Any summer holidays kannu call GT Holidays ku pannu, South India's #1 travel brand. இதயம் இதையே விரும்பும் பியூட்டி என் நைட்டி.